Hi friends, welcome to my YouTube channel ESM Tambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா 12th இப்போ எல்லாரும் குழந்தைகளும் முடிச்சிருப்பாங்க. ரிசல்ட்லாம் வந்துருச்சு. இப்போ இன்ஜினியரிங் மெடிசன் எல்லா அட்மிஷன் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம முன்னாள் ராணுவ வீரர் குழந்தைங்களுக்கு இப்போ எல்லா கவுன்சிலிங்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவங்க என்னென்ன பண்ணணும், ஸ்காலர்ஷிப்புக்கு எங்கெங்க அப்ளை பண்ணணும், அதை பத்தின முழு டீடைல் வீடியோ நான் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எக்ஸர்வீஸ் மேனுக்கும் அவங்க குழந்தைங்க இப்போ காலேஜ் சேர்க்க போறாங்க அப்படிங்கிற காரணத்தால எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும், முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். குழந்தைங்க அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை படிச்சு முடிச்சதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து வாங்கிக்கலாம். இல்லை நீங்க எக்ஸர்வீஸ் மேன் அப்படிங்கிறதால எக்ஸர்வீஸ் மேனோட ஸ்காலர்ஷிப் கேஎஸ்பிக்கு த்ரூ கிடைக்கும். அது ரெண்டு டைப்ல இருக்கு. கேஎஸ்பிசிஏ 12th வரைக்கும் இருக்கிறது இருக்கு. 12th முடிச்சு காலேஜ் சேர்ந்தவங்களுக்கு பிஎம்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்றது. இப்ப பிஎம்எஸ்எஸ் 12th முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். 1 to 12th, அதாவது 1ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கேஎஸ்பில அப் டு ஹவுல்தார் ரேங்க், அதாவது சிப்பாயில இருந்து ஹவுல்தார் வரைக்கும் தான் கிடைக்கும். ஜேசிஓ சாப்க்கு கிடைக்காது. ஆனா பிஎம்எஸ்எஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். ஜேசிஓ சாப்க்கு கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். அதுக்கு முக்கியமான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க 12th 60% மார்க் வாங்கியிருக்கணும். அதுக்கு அடுத்து அவங்க ப்ரொஃபஷனல் டிகிரி படிச்சிருக்கணும். திரும்பவும் நான் சொல்றேன், ப்ரொஃபஷனல் டிகிரி. உதாரணத்துக்கு மெடிசன், டாக்டர், இன்ஜினியர், அதுக்கடுத்து இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் தொழில் சார்ந்த படிப்புகள் எது எது இருக்கோ அந்த லிஸ்ட் நான் போடுறேன். அந்த லிஸ்ட்ல இருக்கிற படிப்பு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் பெண் குழந்தையா இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருடத்துக்கு 36,000 ரூபாய், 36,000 கிடைக்கும். இதே இது பையனா இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு வருடத்துக்கு 30,000 ரூபாய். இப்போ உங்க குழந்தை இன்ஜினியரிங் 4 வருஷம் படிச்சாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய் மணிக்கு 4 வருஷத்துக்கு போட்டுக்கோங்க. இது முதல் வருஷம் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்த இருக்க 4 வருஷம் 3 வருஷம் ரினிவல் தான் ஆகும். சரியா? ஃபர்ஸ்ட் வருஷம் வரைக்கும் மட்டும்தான் நீங்க மெரிட் லிஸ்ட்ல வச்சு எலிஜிபிள் வருவீங்க. மற்ற வருஷத்துக்கு ஃபுல்லா ரினிவல் தான் ஆகும். நீங்க இப்ப 12th முடிச்சு உங்களோட மார்க் ஷீட்டு, உங்களோட மற்ற விஷயங்கள்லாம் நீங்க கையில வச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிஎம்எஸ்எஸ் அப்ளை பண்ணும்போது 12th மார்க் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். அப்ப அப்லோட் பண்ணும்போது உங்க கையில மார்க் ஷீட் இல்லைன்னா அது சிரமமாயிரும். நீங்க திரும்ப அப்படி அட்மிஷன் போடுறப்ப நீங்க கொடுத்துருவீங்க. அங்க இருந்து நீங்க திரும்பி கேட்டீங்கன்னா அது டயத்துக்கு கிடைக்காது. ஏன்னா அதோட லாஸ்ட் டேட் நவம்பர் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆகாது. அதனால தயவு செஞ்சு நீங்க 12th மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபா வச்சுக்கோங்க. உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்டை ஃபுல்லாமே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபா வச்சுக்கோங்க. உங்க குழந்தைகிட்ட சொல்லுங்க, இது எக்ஸர்வீஸ் மேன் தெரியாட்டினா அப்படின்னா, சார் நான் எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் தெரியல சார், லேட் ஆயிடுச்சு, இல்ல என் குழந்தை வேற டிகிரி பண்றாங்க, பிஏ பண்றாங்க, பிகாம் பண்றாங்க 12th முடிச்சுட்டு அப்படின்னா அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்க ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, அவங்க பிஎம்எஸ்எஸ் எலிஜிபிளா இருந்து அதுல ரிஜெக்ட் ஆகி இல்ல அப்ளை பண்ண முடியாம இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அவங்களுக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும். பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைக்கு ஒரு வருடத்துக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும். இதே இது நார்மல் அவங்க டிகிரி பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். சரியா? ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய். பிஏ, பிகாம் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் குரூப் சம்பந்தப்பட்ட அவங்க பண்ணாங்கன்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். இதுதான் குழந்தைகளுக்கான ஸ்காலர்ஷிப் 12th முடிச்சதுக்கு அப்புறமேலு. சரியா? இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றது நம்ம சோல்ஜர் போர்டு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும். இதுக்கு பெருசா ஒன்றும் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படாது. எந்த காலேஜ்ல படிக்கிறாங்களோ அந்த காலேஜோட போனஃபைடும் ஒரே ஒரு ப்ரீ ரிசிப்ட்னா ஒண்ணுமே இல்லை, நான் காசு வாங்கிட்டேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்கறது. அது எக்ஸர்வீஸ் மேன் ₹1 ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டு அதில் கையெழுத்து போட்டு சோல்ஜர் போர்டில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு காசு ஆர்டிஜிஎஸ் மூலமா போட்டு விட்டுருவாங்க. அவங்க ஆடிட்டிங் பர்பஸ்க்காக ப்ரீ ரிசிப்ட் வச்சுக்குவாங்க. சரியா சார்? இது ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவு பை சான்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் நீங்க பண்ணல, செகண்ட் இயர் பண்ணல, தேர்ட் இயர் தான் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா முதல் 2 வருஷத்துக்கும் சேர்த்தே நீங்க 3ஆவது வருஷத்துக்கு அப்ளை பண்ணிடலாம். அதனால உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஆனா பிஎம்எஸ்எஸ் பொறுத்தளவு டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. நீங்க சோதர் போர்டில் போய் கேட்டீங்கன்னாலும் நீங்க பிஎம்எஸ்எஸ் எலிஜிபிளா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க பிஎம்எஸ்எஸ் தான் அப்ளை பண்ண சொல்லுவாங்க.
ஏன்னா இது 36,000 ரூபாய் கிடைக்கும், இது 25,000 ரூபாய் கிடைக்கும். அப்படிங்கிற போது நீங்க பிஎம்எஸ்எஸ் எலிஜிபிளா இருந்துச்சுன்னா நீங்க பிஎம்எஸ்எஸ் அப்ளை பண்ணுங்க. பை சான்ஸ் உங்களுக்கு பிஎம்எஸ்எஸ் கிடைக்கல, இல்ல உங்க குழந்தைங்க வந்து எலிஜிபிள் வரல, மெரிட் லிஸ்ட்ல வரல, ஏன்னா அப்ளை பண்ண எல்லாருக்குமே கிடைக்காது. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து உங்க குழந்தைங்க வந்து மெரிட்ல வரணும், சரியா? ஏன்னா பிஎம்எஸ்எஸ் பொறுத்தளவு, பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை பொறுத்தளவு ஒரு வருஷத்துக்கு 5,500 பேர் தான் ஆல் ஓவர் இந்தியாவுக்கே அவங்க கொடுப்பாங்க, சரியா? இப்ப எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியா வருஷத்துக்கு ஃபிக்ஸ் அவங்களுக்கு 5,550 பேருக்கு மட்டும்தான், 5,500 பேருக்கு மட்டும்தான். அப்ப இது வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எலிஜிபிளா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது அங்க போய் மெரிட் லிஸ்ட்ல எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்களோ அப்பதான் தெரியும். லாஸ்ட் இயர் மெரிட் லிஸ்ட் வந்து 79.25% இருந்தது. இந்த வருஷம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அதனால நீங்க அப்ளை பண்ணுங்க. பை சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி அந்த 25,000 ரூபாய் வாங்கிக்கோங்க. ஆனா அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையும் கலர் பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டோ ஜெராக்ஸ் காப்பியே செல்லாது. இது எது அப்ளை பண்ணாலும் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தயவு செஞ்சு இது எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்மேனுக்கும் அவங்க குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு சொல்லிருங்க. உங்களோட டாக்குமெண்ட்டை மொபைல்ல ஸ்கேன் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க, பிடிஎஃப் எடுத்து ஒரு பென் டிரைவ்ல காப்பி பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. ஏன்னா பிஎம்எஸ்எஸ் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஎம்எஸ்எஸ் பொறுத்தளவு 4 அனெக்ஷர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்கன்னா 3 அனெக்ஷர் இருக்கும், செகண்ட் டைம் ரினிவல் பண்றீங்கன்னா 4 அனெக்ஷர் இருக்கும், சரியா? இதனால நீங்க அப்ளை பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷா இல்ல ரினிவலா அப்படின்னு கேட்பாங்க பிஎம்எஸ்எஸ்ல. ஃப்ரெஷ்னா அனெக்ஷர் 1, அனெக்ஷர் 2, அனெக்ஷர் 3 அப்படின்னு வாங்க. அனெக்ஷர் 1ங்கிறது உங்களோட காலேஜ்ல இருந்து நீங்க வாங்கிட்டு வர்றது, சோல்ஜர் போர்டு இது வாங்கிட்டு வருது. அதுக்கடுத்து அனெக்ஷர் 2 வந்து பேங்க்ல இருந்து வாங்குறது. அதுக்கடுத்து இன்னொன்று அனெக்ஷர் 3ங்கிறது உங்க சோல்ஜர் போர்ட்ல இருந்து வாங்கிட்டு வருது. 3 தான் உங்களுக்கு இருக்கு. இந்த 3 நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றேன். யாருக்கு தேவையோ என் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, கீழே என் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. யாருக்காவது தேவை அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் போட்டுறேன், சரியா? யாருக்காவது தேவை அப்படின்னா இல்லைன்னா வெப்சைட்ல இருக்கு, நீங்க வெப்சைட்ல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கேயும் நீங்க அலைய தேவையில்லை. இந்த அனெக்ஷருக்கு எங்ககிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிங்க, எங்க குரூப்ல அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பா எங்க குரூப்ல இருக்க அட்மின்ஸ் இருக்கு, எல்லார் கையிலும் இருக்கு, எல்லாரும் உங்களுக்கு போட்டு விட்டுருவாங்க. நான் ஏன் சொல்றேன்னா இப்ப இது கரண்டா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு டேட்டு ஆகஸ்ட் 24. அதனால இந்த டேட்ல வந்து இன்னைக்கு அட்மிஷன் எல்லாம் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. அப்பா அம்மாக்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப் எப்படி என்ன எப்படி அப்ளை பண்றது, இதோட பேசிக் கான்செப்ட் தெரியாம இருக்காங்க. அதனால அவங்களுக்காக மட்டும் சொல்றேன். இப்ப இதே இதுல வந்து இன்னொன்னு இருக்கு. அதாவது பிஎம்எஸ்எஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஆர்ட்ஸ் பண்ணிருப்பாங்க, அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் டிகிரிக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்க எலிஜிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எலிஜிபிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க முதல்ல வந்து பிஏ பண்ணியிருப்பாங்க, அதுக்கடுத்து இப்போ வந்து பிஎட் பண்ணியிருப்பாங்க, இல்ல பிஎல் பண்ணுவாங்க, பேச்சுலர் ஆஃப் லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க தொழில் சார்ந்த படிப்புக்கு இப்போ வந்துட்டாங்க அப்படின்னா இப்பவும் அவங்க பிஎம்எஸ்எஸ்க்கு எலிஜிபிள் தான், சரியா? முதல்ல படிச்ச அந்த 3 வருஷத்துக்கு கிடைக்காது. அதுக்கு அடுத்து படிக்கக்கூடிய டீச்சர் ட்ரைனிங்கோ, பிஎட்டுக்கோ இல்ல பிஎலுக்கோ இந்த மாதிரி படிப்புக்கு கண்டிப்பா அவங்க வந்து எலிஜிபிள் தான். அப்ப அவங்க கடைசியா படிச்ச அந்த மார்க் ஷீட்டோட அந்த இது வேணும், சம்மரி வேணும், எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க, என்ன வாங்கியிருக்காங்கன்னு அதை வச்சு நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். வேற ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல எனக்கு புரியல சார் இது எப்படி என்ன ஏது அப்படின்னு என் சேனல் யூடியூப் சேனல்ல இதை பத்தி நான் தெளிவா இன்னொரு 6-7 வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடியே இன்னும் நான் 4-5 வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதையும் நான் சீக்கிரமா போட்டுருவேன். வேற ஏதாவது தேவை அப்படின்னா என் வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் வந்து உங்களுக்கு வந்து எந்த டவுட்டா இருந்தாலும் நான் கண்டிப்பா கிளியர் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா கொஞ்சம் பிஸியா இருக்கிறதால மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். சரி, வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.